லைவான நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன திரைப்படம் விமர்சனம் பார்க்க போறோம்னா யோலோ அப்படின்ற படத்தை தான் வந்து பார்க்க போறோங்க. இந்த படம் எல்லாருக்குமே வந்து நிஜ வாழ்க்கையில் நடந்த மாதிரியே வந்து இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராங்க் மூலயமா தான் வந்து சம்பாதிப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும்ல. இவனுங்க என்னன்னா ப்ராங்க் பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ராங்க் பண்ணி வருமானத்தை வந்து சம்பாதிக்கணும். அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் இயக்குனர் வந்து யோலோ அப்படின்ற வந்து திரைப்படத்தை வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தேவ் அப்படின்றவர் தான் வந்து இந்த படத்தினுடைய கதையின் நாயகன். அதே போல் கதாநாயகி வந்து பார்த்திங்கன்னா தேவிகா அப்படின்றவர் தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய முக்கிய கருவே வந்து பார்த்தாங்க அப்படின்னா ப்ராங்க் தாங்க. எல்லாருக்குமே தெரியும், உண்மையான நடக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வேணுனே வந்து அம்மா அப்பாக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னுவாங்க. தாலி கட்டின பொண்டாட்டிகிட்டே வந்து இவ்வளோ தான் வந்து நான் ரெண்டாவது அம்மா கல்யாணம் பண்ணிட்டேன்னுவாங்க. இதெல்லாம் எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா முக்கியமாக பணம் தாங்க. பணம் சம்பாதிக்கிற விஷயத்துக்கு தான் இந்த ப்ராங்க் வந்து முக்கியமாக வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது 2K கிட்ஸ் காலகட்டத்தில் வந்து பெரிய வரவேற்பை பெற்றது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேரும் வந்து அந்த யோலோ யூடியூப் மூலயமா வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நடிக்கிறாங்க. அந்த நடிக்கிறதுல வந்து பார்த்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்ட மாதிரியும் உண்மையிலே ரிஜிஸ்டர்லாம் ஆகிட்ட மாதிரியும் இந்த கதைக்காலம் வந்து நகரம். நம்ம வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக தானே நம்ம கல்யாணம் பண்ணுற மாதிரி நடித்தோம், இது எப்படி உண்மையிலேயே வந்து இது மாதிரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ண மாதிரி இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சைன் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு அதிர்ச்சி ஆகிடுவாங்க. இதெல்லாமே வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாயகனும் நாயகியும் சேர்ந்து இதை எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த முக்கியமான இந்த யோலோ படத்தினுடைய கதை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த படத்தை எப்படியோ காமெடி படமாக எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம் வந்து ரொம்பவே வந்து இயக்குனர் பாடுபட்டிருக்காரு. இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து சிரிப்பு வரலை அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அங்கங்கே வந்து லைட்டாக சிரிக்க வைக்கிறாரு, அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக வந்து, ஏன்னா இந்த கதைகள் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ப்ராங்க் பண்ண விஷயங்கள் தாங்க. அதை வந்து ஒரு கான்செப்டாக எடுத்து பண்ணியிருக்காரு இந்த படத்தில். சரி, ஏதோ ஒரு நேர்த்தியாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கதையை வந்து ஏன் மற்றவங்களுக்கு வந்து இந்த வந்து ரசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதை தான் நம்ம ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்தோம்னா ப்ராங்க் வீடியோன்னு நிறைய பார்க்குறோம்ல. திடீர்னு வந்து ஒரு திரைப்படமாக பார்க்கும்போது ஏற்கனவே தான் நம்ம இதெல்லாம் பார்த்தது தானே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் இயக்குனர் வந்து இதில் கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களம் வந்து லைட்டாக கொடுத்துருக்காரு. இந்த யோலோ திரைப்படம் நல்ல வரவேற்பு பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் விமர்சனங்களும் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.